நண்பர்களே, இன்னைக்கான எக்ஸாம் தரமா முடிச்சாச்சு. ஆனா அது கிளியர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. ஏன்னா நீ சொன்ன மாதிரி நான் படிச்சதெல்லாம் வரல. ஆனா கொஞ்சம் தான் வந்துருச்சு, ஏதோ எழுதிட்டு வந்துக்கிறேன். நாளைக்கு வந்து நம்மளுக்கு மேக்ஸோட தம்பி கண்ட்ரோல் சிஸ்டம் ராப்ல சாதிக்க பிறந்தவன்டா இந்த சக்கரபாண்டி, உன்னை சோதிக்க பிறந்தவன்டா இந்த வெற்றிவேல். என்ன பண்ண போறான்னு தெரியல. நானாச்சு பரவாயில்ல, ஒரே ஒரு எக்ஸாம் தான் எழுத போறேன். என் ஃப்ரெண்டு எல்லாம் ஒன் டே மேட்ச் இருக்குது, அவனுக்கு என்ன பண்ண போறான்னு நினைச்சா எனக்கு கஷ்டமா இருக்குது. சோ ஒண்ணுமே பண்ண முடியாது. அதே மாதிரி யாருக்கெல்லாம் நாளைக்கு ஒன் டே மேட்ச் இருக்குதோ கமெண்ட் பாக்ஸ்ல டேக் பண்ணிட்டு போங்க. உங்ககிட்ட ஒருத்தவனை நான் இன்ட்ரோடியூஸ் பண்றேன். அவன் எப்படின்னு வச்சுக்கோங்களேன், மண்டபுள்ள இருக்க பாருங்க. ஏன்னா ஒண்ணு பண்ணினே இருப்பான் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி சொல்றது, உன் பிரதர் நரிசி 6th முடிச்சுட்டு 7th போற ஸ்கிரைப் யாருன்னு கேட்டா இந்த பிள்ளைய தான் நான் சொல்லுவேன். ஏன்னா வச்சுக்கோங்களேன், கூடயே இருப்பான், ஏன்னா ஒண்ணு பண்ணினே இருப்பான். எப்படி சொல்றது, இந்த காலம் நோண்டுறது, இந்த பாருங்க மன வளர்ச்சி இல்லாத மாதிரி பண்றான். என்ன பண்றதுனே தெரியல. சோ உங்க கேங்லயும் இதே மாதிரி ஒரு குட்டி வாண்டு இருக்கும். அந்த வாண்டு நேர்மை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லிட்டு போங்க. சோ இந்த வீடியோல தானே முடியுது, அவன் டார்ச்சர் பண்ணுகிறான். நான் போயிட்டு வரேன். பாய் பாய். நன்றி நன்றி நன்றி. இதை தவிர எனக்கு வேற என்ன சொல்றதுன்னு எனக்கு தெரியலங்க. வர்றேன்.